வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிக்கிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் காம்போ குர்த்தி செட் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குர்த்திஸ் ரெண்டும் சேர்த்து நான் வந்து 254 ரூபாய்க்கு காட்டுச்சு. ஆனால் ஆஃபர் எல்லாம் போக 234 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து சைடில் ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த குர்த்திஸ் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மீஷோவில். வாங்க இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, பிங்க் கலர் வந்து லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு கொத்து கொத்தாக டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. இந்த பிங்க் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லை, அதாவது பஞ்சு மிட்டாய் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இல்லை, ரொம்ப டல்லாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. ரெண்டாவது இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா யூ நெக் தான், நமக்கு வந்து கரெக்ட் ஃபிட்டிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி கம்மியான விலையில் குர்த்திஸ் வாங்கும்போது சைஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சைஸ் அதிகமாக வாங்கணும். இப்போ எக்ஸ்எல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டபுள் எக்ஸ்எல் வாங்கணும், மீடியம்னா லார்ஜ் வாங்கணும், லார்ஜ்னா எக்ஸ்எல், அந்த மாதிரி வந்து ஒரு சைஸ் அதிகமாக வாங்கணும். அப்போ தான் ஃபிட்டிங் சரியில்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்கும். நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி அடித்து போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கும்போது நம்ம வீட்டில் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சுடிதார் மாதிரி டைட்டாக போடணும் அப்படின்னாலும் நீங்கள் அடித்து போட்டுக்கலாம். இல்லை நைட்டிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே எக்ஸ்ட்ரா அடுத்த சைஸ் வாங்கி போடும்போது நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து கிரேப், இது லைனிங் இல்லாமல் தான் நமக்கு கிடைக்கிது. உங்களுக்கு ஸ்டிச்சிங் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ரவுண்ட் நெக்குக்காகட்டும் இல்லை இந்த குர்த்தியோட கார்னர் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து க்ளோஸ்ட் எம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபுல் குர்த்திக்குமே வந்து க்ளோஸ்ட் எம்மிங் கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கும் இருக்குது, இதுவும் இருக்குது. இது வந்து 3/4 ஸ்லீவ் வருது. இதில் உங்களுக்கு ஸ்லீவ் கடைசியிலையும் நமக்கு சும்மா மடித்து அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டிச்சிங்குமே வந்து நல்லா இருக்குது. ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டிச் போட்டிருப்பாங்க, பட் இதில் வந்து ஓகேவாக இருக்குது. நம்ம வேணும்னா இன்னொரு டைம் மேலே அடித்து போட்டுக்கலாம், அதர்வைஸ் அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்தளவுக்கு ஸ்டிச்சிங் வைஸ் நல்லாயிருக்கு. மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிரேப் மெட்டீரியல் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் வடங்கிற மாதிரி இருக்கும், காட்டன் அளவுக்கு சாஃப்ட் வராது. ஸோ மெட்டீரியல் வைஸ் ஓகே. ரெண்டாவது வந்து உங்களுக்கு நெக் வைஸ் மற்ற கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவுக்கு இருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும்போது பிளைன் பிங்க்கில் அந்த கொத்து கொத்தாக வர டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரிசீவ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாட் அந்த பிளைன் பிங்க்கில் கொஞ்சம் டார்க் பிங்க்கில் டாட் வச்ச மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். வாங்க அடுத்த குர்த்தி பார்க்கலாம். ரெண்டு குர்த்தியுமே வந்து தனித்தனி பேக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. நீட் பேக்கிங்லாம் வந்து பேக்கிங் வைஸ் பார்க்கும்போது நீட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் வித் எல்லோவில் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், கிரேப் மெட்டீரியல் வித்தவுட் லைனிங். இதுலேயும் ஷோல்டரும் கை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சைடில் எல்லாத்துலேயுமே க்ளோஸ் டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா ரஃப்பாக இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரி சின்ன ஸ்டிச் தான் போட்டிருக்காங்க. ஃபினிஷிங் நல்லா இருக்குது. நெக்குக்கிட்டேயும் சரி இல்லை சைடில் மடிச்சு அடிச்சிருக்கிறது கைக்கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டிச்சிங் வந்து சூப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் மேலே அடிக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். ஆல்ட்ரு எதாவது இருந்தால் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும், அந்தளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த ப்ரைஸுக்கு தான் இது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவு சூப்பராக இருக்குது. இந்த செகண்ட் குர்த்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் குர்த்திக்கு வந்து அழகே பார்த்திங்கன்னா அதோட டிசைன் தான். எல்லோ வித் ஒயிட் லைன்ஸ் வந்து பாடிக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வர்ற மாதிரி உங்களுக்கு ஸ்லீவுக்கும் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் போடும்போது இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து ரெண்டுமே வந்து கிரேப் மெட்டீரியல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ சம்மருக்கு வந்து நம்ம போட முடியாது, பட் மற்ற நாளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீஷோலேயே இந்த க்ரீன் குர்த்தி வந்து 182 ரூபாய்க்கு கிடைக்கிது தனியாக வாங்கும்போது. ஆனால் நம்ம காம்போவில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 117 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். ஒரு குர்த்தியும் வந்து தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இது மாதிரி காம்போவில் வாங்கினோம்னா பணத்தை இன்னுமே மிச்சப்படுத்தலாம். அதனால் ஆன்லைனில் வாங்கும்போது காம்போ பேக் போய்க்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த குர்த்திஸ் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.